Crescent Nursery and Primary School, Tanjavur presents Standard 3, Term 1, Science, Unit 2, States of Matters, Part 2. Okay. 2.2 Change in states of matter. Matters change their state as the temperature changes. Solid changes into liquid and liquid changes into gas on heating. Gas becomes liquid and liquid becomes solid on cooling. Heating and cooling are the process which makes the shapes of the state of which makes the changes in their state of matter. Okay. Melting. Change of solid into liquid on heating is called melting. For example, if ice is a solid, is heated, it will change into water. It is liquid. Water is liquid, isn't it? Let us do. Take some ice cubes in a container, heat the container and observe the changes. Take some cheese in the container and heat the container and observe the changes. Take some jaggery in a pan, heat the pan and observe the changes. Evaporation. What is evaporation? Change of liquid into vapor on heating is called evaporation. For example, if water is heated, it will change into steam. Now, change in the state of matter. பார்க்கலாமா? Matters change in the பருப்பொருட்களின் நிலை மாற்றம். பருப்பொருட்கள் என்ன நிலை இருக்குதோ அதிலிருந்து வேறு நிலை எடுப்பதற்கு மாறுவதற்கு states of matter, change in states of matter னு நம்ம படிக்க போகிறோம். Matters change their state as the temperature changes. வெப்பநிலை மாறும் பொழுது பருப்பொருட்களின் நிலையும் மாறும். Solid changes into liquid and liquid changes into gas on heating. திண்மப் பொருள், திடப்பொருள்னு சொல்லுவாங்களா, நிலம் போன்ற திண்மப் பொருள்கள் என்னது நீர்மப் பொருளாகவும் மாறும். நீர்மப் பொருள்கள் காற்றுப் பொருளாகவும் மாறும். என்ன, திடப்பொருள் திரவமாகவும் மாறும், திரவம் வாயுவாகவும் மாறும். அதே என்ன பண்ணும், அது எப்போ, அதை நாம சூடுபடுத்தும் பொழுது, அதே வந்து நம்ம குளிர்விக்கும் போது என்ன ஆகும், அது அப்படியே மாறும். நீர்மப் பொருள்கள் என்னது வாயு பொருள்கள், வாயுன்னா காற்று பொருள்கள், நீராவி என்ன ஆகும், அப்படியே நீராக மாறும். நீர்னா என்ன, இப்ப நீர்மப் பொருள் லிக்விட், அந்த லிக்விட் என்ன ஆகும், மறுபடியும் குளிர்வித்தோம்னா ஐஸ் கட்டி ஆயிடும். சரியா, திடப்பொருளாக ஆகிவிடும். திடப்பொருள் என்ன, நீலம் மாதிரி திடப்பொருளாக மாறிவிடும். மெல்டிங், உருகுதல். திண்மப் பொருளை வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகும், திரவமாக மாறும் செயல் உருகுதல் எனப்படும். இப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம நகையெல்லாம் கொண்டு போய் உருக்கிக்கிட்டு வருவாங்க, அதுக்கு பேர் தான் மெல்டிங் சொல்றது. பார்த்தோம்னா நம்ம கழுத்தில் கிடக்கும்போது நல்லா திடமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அங்கே கொண்டு போய் உருக்கும் போது அப்படியே தண்ணி மாதிரி ஓடி வரும் இல்லையா, அதுக்கு பேர் தான் மெல்டிங், உருகுதல். சேஞ்ச் ஆஃப் சாலிட் இன்டு லிக்விட். திண்மப் பொருள் என்னமாக மாறும், நீர்மப் பொருளாக மாறும், திரவ பொருளாக மாறும். ஹீட்டிங் இஸ் கால்டு மெல்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐஸ் சாலிட், ஐஸ் என்ன இருக்கும், அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா, பிடிச்சி பார்த்தோம்னா நல்லா திண்மமாக இருக்கும். சரியா, அந்த ஐஸ் கட்டியை எடுத்து என்ன பண்ணணும், கொதிக்க வைத்தோம், சூடுபடுத்தினால் அவை நீராக மாறும். மேலும் சூடுபடுத்தினால் நீராவியாக மாறி எல்லாம் வெளியில் போயிடும். இப்போ என்ன பண்ணணும், லெட் அஸ் டு, செய்து பார்ப்போமா. ஒரு சட்டியில் சில பனிக்கட்டிகளை எடுத்துக்கொள்ளவும், அந்த சட்டியை சூடுபடுத்தி என்ன நிகழ்கிறது என்று உற்று நோக்க வேண்டும். என்ன ஆகும், அப்படி தண்ணியா மாறும். தண்ணியா மாறினது என்ன ஆகும், ஆவியா போகும். அடுத்தது என்ன பண்ண, டேக் சம் சீஸ் இன் அ கண்டெய்னர், ஹீட் த கண்டெய்னர் அண்ட் அப்சர்வ் த சேஞ்சஸ். இருக்கிற வரைக்கும் அந்த கட்டியில் சீஸ்ங்கிற என்னது பாலாடை கட்டி அப்படியே சூடுபடுத்தணும், என்ன ஆகும், நீர் இருக்கிற வரைக்கும் நீரெல்லாம் வெளியில் ஆகும், அப்படியே ஆவியாக போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது பழுப்பு நிறத்துக்கு மாறி, பழுப்புலேருந்து கருப்பு நிறத்துக்கு மாறி, அதுக்கப்புறம் கரியாயிடும். சரியா, டேக் சம் ஜாகரி இன் அ பேன், ஹீட் த பேன் அண்ட் அப்சர்வ் த சேஞ்சஸ். அதே மாதிரி சிறிதளவு வெள்ளத்தை எடுத்து
என்னது ஒரு சட்டியில் எடுத்து சூடுபடுத்தினால் என்ன ஆகும் அதே மாதிரி அது அதில் எல்லாம் நீரெல்லாம் வெளியாகின பிற்பாடு அது அப்படியே கெட்டியாகும் கெட்டியாகி என்ன ஆகும் கருப்பாக மாறினது அப்படி தீ அடி பிடிச்சு போயிடும் அதுக்கு பேர் தான் உருகுதல் மாற்றம் அடுத்தது என்ன எவாப்பரேஷன் ஆவியாதல் change of liquid into vapor on heating is called evaporation for example if water is heated it will change into steam என்ன நீர்ம பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அது என்னவாகும் காற்று பொருளாக மாறும் நிகழ்வு ஆவியாதல் எனப்படும் எடுத்துக்காட்டு நீரை சூடுபடுத்தும் பொழுது அது நீராவியாக மாறுகிறது சரியா அடுத்தது என்ன let us go to the next slide freezing change of liquid into solid on cooling is known as freezing change of liquid திரவ பொருளை குளிர்விக்கும் போது அது திண்ம பொருளாக மாறும் நிகழ்வே உறைதல் எனப்படும் freezing உறைதல் நீரை உறைவிப்பானில் அதில் உறைவிப்பான் என்ன குளிர்சாதன பெட்டி இதில் நம்மளுடைய ஃப்ரிட்ஜ்னு சொல்கிறாங்கல்ல அதில் வச்சு செய்தோம்னா என்ன இருக்கும் இந்த மாதிரி ஐஸ் கட்டிகளாக உருவாகி வரும் இல்லையா நீரை உறைவிப்பானில் வைத்து குளிர்விக்கும் போது அது என்னவாக மாறுது பனிக்கட்டியாக மாறுகிறது இதுக்கு பேர் என்ன உறைதல் அடுத்தது என்ன கண்டன்சேஷன் என்ன சுருங்குதலாமா கண்டன்ஸ்னா என்ன அப்படியே சுருக்கி கொடுக்கறது கண்டன்சேஷன்னா சுருக்கி கொடுக்குறது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் change of gas into liquid on cooling is called condensation for example clouds that is gas on cooling condense and fall as rain is what water is what liquid you see it now what happened the cloud gas form on cooling it becomes rain this process is called condensation சுருங்குதல் என்னது காற்று நிலையில் உள்ள பொருளை குளிர்விக்கும் போது அது திரவமாக மாறும் நிகழ்வே சுருங்குதல் எனப்படும் எடுத்துக்காட்டு என்னது மழை மேகங்கள் என்ன மழை முகில்கள் என்ன பண்ணும் குளிர்ந்து மழையை என்னது நீர்ம பொருளாக நமக்கு வழங்குகின்றன இங்க என்ன பண்றாங்க ஒரு கெட்டில் எடுத்து அதிலிருந்து என்ன வருது ஆவி வருது அந்த ஆவியை ஒரு தட்டில போகாமல் பிடிச்சாங்கன்னா என்ன ஆகுது அப்படியே அந்த தட்டில் அந்த ஆவி படிஞ்சு அது நீராக மாறி நமக்கு அந்த ஒரு பாத்திரத்தில் நீர் சேமிக்கப்படுகிறது இதுதான் இங்கே நடக்குது this is what happening here okay water is boiled using a kettle the kettle from the snout the water is coming the water vapor is coming out the water vapor is condensed by a cool plate so the water vapor collects the water and the water drops into the container. This is what the condensation. Next one is what? Let us think. What makes the coconut oil freeze in the winter season? Coconut, we get oil from this coconut oil. In the winter it becomes solid. What is the process? Why? The coconut oil is having a loose matters, isn't it? That's why it is getting as if water it is getting freezed. Okay, now என்னாச்சு தேங்காயிலிருந்து நம்ம தேங்காய் எண்ணெய் எடுக்கிறோம் தேங்காய் எண்ணெய் என்ன ஆகிடுது மழைக்காலங்களில் குளிர்காலங்களில் கெட்டியாக கட்டியாகிவிடும் ஏன்னா அதுக்குண்டான வெப்பநிலை அது கெட்டியாக கூடிய சாலிடாக கூடிய என்ன திண்ம பொருளாக கூடிய வெப்பநிலை அப்பொழுது உள்ளதால் அது அவ்வாறு மாறுகிறது okay complete the table state of matter ice on heating what happened it becomes water the process is called melting water on heating what it becomes steam what is this called this is evaporation and clouds on heating become liquid clouds on cooling it becomes liquid what is the process it is condensation and what happened the water on cooling what happened it becomes solid state it is freezing
Is it right? Computer, please help us whether it is right or not. Ice plus heat. If you do it, what happens? It will become water. It is melting. Water plus heat is steam. It gives steam is evaporation. Clouds plus cool becomes liquid. What it becomes? It is condensation. After this one, what happened? The same water on cooling, it becomes solid. Water on cooling, it becomes ice. It is freezing. Okay, this is what happened. Okay, process also we know. Okay, என்ன ஆகும்? இப்ப ஐஸ் எடுத்து பனிக்கட்டி எடுத்து வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகும்? அது நீராக மாறும். அதற்கு பேர் என்ன? மெல்டிங், உருகுதல். நீரை மறுபடியும் சூடுபடுத்தினா என்ன ஆகும்? அது என்ன ஆகும்? நீராவியாகும். நீராவிங்கிறது என்ன? வாயு. அது என்னது? எவாப்பரேஷன். சரியா? அடுத்தது அந்த வரக்கூடிய நீராவியை நம்ம அதை குளிர்வித்தோம்னா என்ன ஆகும்? அது என்ன நிலைக்கு வரும்? நீர்ம நிலைக்கு வரும். நீர்ம நிலைன்னா என்ன? லிக்விட். லிக்விடுக்கு பேர் என்ன? அந்த நிலைக்கு பேர் என்ன? அந்த ப்ராசஸ், அந்த செயலுக்கு பேர் என்ன? செயலுக்கு பேர் என்ன? கண்டன்சேஷன். அப்புறம் அந்த நீர் வாட்டர் மறுபடியும் நம்ம குளிர்வித்தோம்னா என்ன ஆயிடும்? அது ஐஸ் கட்டியாக மாறிடும். கட்டியாக மாறினுச்சுன்னா என்ன பேர்? அதுக்கு சாலிட் ஸ்டேட். ஓகே, சாலிட் ஸ்டேட் ஆகும். அதுக்கு பேர் என்ன பேரு? freezing. ஐஸா ஃப்ரீஸ் ஆகிறது. அடுத்தது, now think and answer. One of the cans was in the fridge and the other was not. Which can was taken from the fridge? How do you know? How did water droplets appear on the can A? Why are there no water droplets on B? So you have to answer for all these things. Which can was taken from the fridge? A, because it is cool, droplets are there. How do you know? It is droplets are there in and around. It is sticking. Droplets are sticking in and around the can. Okay. Next one, how did water droplets appear on the can A? See, in atmosphere, in the air, the water is there, water vapor is there. The water vapor is getting condensed on the wall of this can. That is why the droplets are there. Why are there no water droplets on the can B? The can B is having no water droplets because it is not cool. Okay, it is not cooled. Okay, பாருங்க, காண்பிக்கப்பட்டுள்ள இரண்டு புட்டிகளில் ஒன்று குளிர்சாதன பெட்டியில் வைத்தது, மற்றது குளிர்சாதன பெட்டியில் வைக்காதது. படத்தில் உள்ள இரண்டில் எந்த பாட்டில் குளிர் பெட்டியிலிருந்து எடுக்கப்பட்டது? which bottle, which can? அது குப்பி. இதுல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? நாம ஏன்னு தானே சொல்லுவோம். அடுத்தது என்ன சொல்லுவோம்? எப்படி உனக்கு தெரியும்? அதுதான் தெரியுதே. என்ன? குளிர்வா இருக்கக்கூடிய பொருட்களை சுற்றி என்ன இருக்குதான்? என்ன இருக்கும்? நீர்த்திவலைகள் சொல்லுவாங்க. இதை நீர்த்திவலைகள் இருக்கும். நீர்த்திவலைகள் பாட்டில் எப்படி தோன்றின? இந்த ஏங்கிற இதுல எப்படி இந்த நீர்த்திவலை இருந்தன? காற்றுல நீர் இருக்குது. நீர் ஆவி எப்பவுமே காற்றுல இருக்குது. அந்த நீர் ஆவி என்ன பண்ணுச்சு? மிகவும் குளிர்ந்த பொருட்களின் மீது படும்போது அந்த நீர் அப்படியே குளிர்ந்து அப்படியே சிறிய துளிகளாக உருப்பெறுகின்றன. பாட்டில் பியில் ஏன் நீர்த்திவலை காணப்படலை? ஏன்னா அது அவ்வளவு தூரத்துக்கு குளிரா இல்லை, அதனால காணப்படவில்லை. சரி, அடுத்தது பார்ப்போமா? Let us go to the next slide. A, answer is there. Water droplets outside the can. Condensation of water, the proper because of condensation of water. Next one is no condensation of water in can B. That is the answer. Okay, let us go. Let us observe. Take a balance. Keep an air-filled football in one plate and an empty football in another plate. What happens? Air-filled ball goes down. It is because air has mass. Air has some weight, isn't it? That is called mass. Okay, air has some weight.
Air is a mixture of gases. You can feel the presence of air when the wind blows. Only when wind blows or under a fan. If you sit under a fan, the air, you can feel the presence of air, but you cannot see the air when the wind blows. This is what they are telling. என்ன சொல்றாங்க, ஒரு நிறுத்துக்கருவி தராசை எடுத்துக்கொண்டு அதன் ஒரு தட்டில் காற்றடைக்கப்பட்ட கால்பந்து ஒன்றையும் மற்றொரு தட்டில் காற்று அடைக்காத கால்பந்து ஒன்றையும் வைக்கவும். என்ன அடைக்கிறது? காற்றடைக்கப்பட்ட கால்பந்து என்னாகும்? அப்படியே கீழே இறங்கும். சரியா? காற்றடைக்காதது அப்படியே மேலே தூக்கிட்டு போயிடும். சரியா? அவற்றிற்கு இதற்கொண்டு என்ன தெரியுது? காற்றிற்கு எடை உண்டு. அது அடைக்கப்பட்டாதான் எடை உண்டு, இல்லாட்டி நம்ம அந்த எடையெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் காற்றிற்கு எடை உண்டு. அது மற்றது என்ன? டு யூ நோ, உங்களுக்கு தெரியுமா? காற்று என்பது ஒரு கலவை. என்ன கலவை? நிறைய காற்று வகைகளை சேர்ந்தது தான் ஒரு காற்று கலவையாக இருக்கிறது. யூ கேன் ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் த ஏர் when the wind blows. காற்று வீசும் பொழுது அதனை நாம் உணரலாம். சரியா? அடுத்தது என்ன பண்ணலாம்? let us prepare anchor chart. Anchor chart means what? Cut a chart into 3 pieces, each of 15 cm by 10 cm. Write the properties of solids, liquids and gas in separate sheets. Draw pictures related to the points. Design the sheets with colorful borders. Paste all the sheets in a large chart paper. Your anchor chart is ready. Hang it on the wall. So what we have to do? A chart you have to prepare. 15க்கு 10 சென்டிமீட்டர் அளவுள்ள 3 துண்டுகளாக ஒரு சார்ட் அட்டை எடுத்துக்கொண்டு அதில் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு அட்டையிலும் என்னது? நிலப்பொருள், திடப்பொருள் அல்லது நிலப்பொருள், சாலிட். அடுத்தது என்ன? லிக்விட் என்ன? நீர்மப்பொருள். அடுத்தது என்ன? கேஸ் என்ன? காற்றுப்பொருள், வாயு பொருள்களை பற்றி இந்த மாதிரி எழுத வேண்டும். பண்புகளை தனித்தனியே எழுத வேண்டும். பண்புகளுக்கு ஏற்ற படங்கள் சில வரைந்து கொள்ள வேண்டும். வண்ண கோடுகள் போட்டு அழகுபடுத்த வேண்டும். அனைத்து அட்டைகளையும் பெரிய அட்டையில் ஒட்டி அதை தொங்கும் அட்டையாக நீங்கள் தயாரிக்கலாம். இதை பாருங்க, இந்த ஒரு பள்ளியில் இந்த மாதிரி தயாரிச்சிருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் மேட்டர், சாலிட், லிக்விட், கேஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். Solid have mass, occupy space, definite shape. Liquid have mass, occupy space, no definite shape, takes the shape of the container. Gas have mass, occupy space, no definite shape, flow freely on all the sides. Okay, on all the sides. Next என்ன பண்ணலாம்? இந்த திண்ம பொருள் என்ன இருக்குது? நிறை, வடிவம் உண்டு. நிறை என்ன? அதுக்கு ஒரு வெயிட், மாஸ், என்னது? எடை உண்டு. வடிவம் உண்டு. இடத்தை அடைத்துக் கொள்ளும். ஒரு செங்கல் எவ்வளவு இடத்தை அடைத்துக் கொள்ளுன்னு உங்களுக்கு சொல்ல தெரியுமா? சொல்லலாம். ஆனால் அதே ஒரு நீரை பார்த்து, ஒரு நீரை கண்டு எவ்வளவு இடம் அடைத்துக் கொள்ளுகிறது என்று சொல்ல முடியாது. காற்றை நம்ம பார்க்கவே முடியாது, அதனால அதையும் சொல்ல முடியாது. திரவம் நிறை உண்டு, வடிவம் இல்லை. have mass, occupy space, இடத்தை அடைத்துக் கொள்ளும். no definite shape, வடிவம் கிடையாது. take the shape of the container, அது அந்த நீர்ம பொருள் எந்த பாத்திரத்தில் உள்ளதோ, எந்த பொருளில், எந்த கலத்தில் உள்ளதோ அந்த கலத்தின் வடிவத்தை எடுத்துக்கொள்ளும். வாயு, வாயுன்னு என்ன? காற்றுப்பொருள். காற்றுப்பொருள் கேஸ். சரியா? அந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க? நிறை உண்டு. நிறை என்ன? அதுக்கு ஒரு வெயிட், எடை உண்டு. நிறை உண்டு. ஆக்குபை ஸ்பேஸ், இடத்தை அடைத்துக் கொள்ளும். நோ டெஃபினைட் ஷேப், குறிப்பிட்ட வடிவம் கிடையாது. ஃப்ளோ ஃப்ரீலி ஆன் ஆல் சைட்ஸ், அனைத்து இட திசைகளிலும் பரவும். ஓகே, let us go to the next slide. Let us understand. Keep a stone on the floor. Does it move by itself? Pour a mug of water on the floor. Does the water flow? Does it flow in one direction? Take an air-filled balloon. Prick it with a needle. Does the air rush out? Fill an
open vessel with water. Press the surface of the water with your hand. How does you feel? Fill an open vessel with water. Press the surface of the water with your hand. How do you feel? Okay. கலந்து பேசணும். யாரோட? நம்ம நண்பருடைய ஆசிரியருடன் கலந்து பேசணும். என்ன? தரையில் வைக்கப்பட்ட கல் தானாக நகருமா? Keep a stone on the floor. Does it move it by itself? No, it does not move by itself. Pour a mug of water on the floor. Does it flow? Does the water flow? Yes. Does it flow in one direction? No. No, it flows in many directions, right? Next one. Take an air-filled balloon, prick it with a needle. Does the air rush out? ஒரு காற்றடைக்கப்பட்ட பலூனை ஊசி கொண்டு குத்தும்போது காற்று மிக வேகமாக ரஷ் அவுட் வெளியேறுமா? ஆமாம், பட்டார்னு வெடிச்சிடும் இல்லையா? ஆமாம். Fill an open vessel with water. பாத்திரம் முழுவதும் நீரை நிரப்பி அதன் மேற்பரப்பில் உங்கள் கைகளை கொண்டு அழுத்த வேண்டும். நீ எப்படி உணர்கிறாய்? எப்படி கை எடையே இல்லாத மாதிரி இருக்கும். அப்படியே அமுக்கும் போது என்ன ஆகும்? அப்படியே மிதக்கிற மாதிரி, நம்ம கை மிதக்கிற மாதிரி தெரியும். ஓகே. How do you feel? I feel like my hand is floating. That is my feeling. Okay. Next one. Material used, not used for heating. Material used and not used for heating. Look at the pictures. Write down what you see. Wood, leaves, paper. Wood, leaves, paper. Wood, what happened? Wood burns, isn't it? Wood burns. Leaves burn. Leaves burn. Next one. What? Paper also burns. Paper also burns. இந்த படத்தை பாருங்க. வெப்பப்படுத்துவதற்கு, சூடுபடுத்துவதற்கு பயன்படும் அல்லது பயன்படாத பொருட்களை பற்றி நாம் இப்போது பார்க்க போகிறோம். படத்தை கவனித்து நீ என்ன காண்கிறாய் என எழுது. மரக்கட்டை, இலைகள், காகிதம். மரக்கட்டை, இலைகள், காகிதம். காகிதம் முதலில் எரிகிறது, மரக்கட்டை எரிகிறது. என்னது? இலைகள் எரிகின்றன. இலைகள்ங்கும்போது பன்மையாக வரும். It is in English leaves are plural, so the verb should be burn, not burns. Okay, right. Let us go to the next slide. Paper burns, wood burns, leaves burn. Okay, let us go to the next slide. Fuel. Paper, firewood, dried leaves and charcoal can be burnt. Liquids like kerosene, petrol and diesel also burn on heating. Domestic gas burns and helps in cooking. Domestic gas burns and helps in cooking. Substances when burnt give out heat. But in some substances the heat released is very low. Thus these are not used for heating purpose. Substances that give out more heat while burning are used for heating purpose. These substances are called fuels. Solid fuel: coal, charcoal, wood, cow dung. Here gobar gas they are putting in a plant. From that plant the gas is produced. That gas is used for cooking our food, whatever it may be. Here you see LPG cylinder is used here to burn a stove here. Okay, LPG stove. Here our gobar gas plant. Gobar gas means what? Our cow dung gas plant. Not only that, okay, let us go to the next one. Before that we will see what it is in Tamil. எரிபொருள். fuels என்னப்பா? எரிபொருள்கள். paper, firewood, dried leaves and charcoal can be burnt. காகிதம் என்ன? தாள்கள். கட்டை firewood, dried leaves காய்ந்த இலைகள், கரி charcoal போன்றவை எரிக்க பயன்படுத்தலாம். liquid அதெல்லாம் என்னது? அதெல்லாம் solid என்ன? திடப்பொருட்கள். liquid என்னென்ன? மண்ணெண்ணெய், பெட்ரோல், டீசல் போன்றவையும் எரியக்கூடியவை. அப்புறம் கேஸ். வீட்டில் என்ன பண்ணுறோம்? கேஸ் சிலிண்டர் வச்சுருக்கிறோம். கேஸ் சிலிண்டர் என்ன?
எரிவாயு உருளை, எரி காற்று உருளை. அடுத்தது என்ன? கோபர் கேஸ், சாணத்திலிருந்து எடுக்கக்கூடிய எரிசான வாயு, சாண எரிவாயு அப்படிங்கன்னு சொல்லுவாங்க. சாண எரிவாயு கலன், அதுலேருந்தும் நமக்கு அந்த வாயு பொருள்களையும் எரிக்க பயன்படுத்துவோம். பொருள்களை எரிக்கும் போது வெப்பத்தை கொடுக்கின்றன. சப்ஸ்டன்சஸ் when burned give out heat, வெப்பத்தை தருகின்றன, சூடை தரும். ஆனால் ஒரு சில பொருள்கள் எரிக்கும் போது மிகவும் குறைவான அளவு வெப்பம் தான் வெளியேறுகிறது. எனவே அதை என்ன பண்றோம்? நம்ம அதை பயன்படுத்துவது இல்லை. Substances that gives out more heat while burning are used for heating purpose. These substances are called fuels. எரிபொருள் என்றால் என்னன்னா, ஒரு பொருளை எரிக்கும் போது அது மிகுதியான வெப்பத்தை, அதிக அளவு வெப்பத்தை கொடுத்தால் அவற்றை நாம் எரிபொருள்களாக பயன்படுத்துகிறோம். என்னென்ன திண்ம எரிபொருள் என்ன இருக்குது பார்க்கலாமா? நிலக்கரி, கரி, விறகு, அடுத்தது சாணம், சாண வரட்டின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம திண்ம பொருள், திடப்பொருளாக பயன்படுத்துகிறோம். அடுத்தது என்ன? திரவ பொருள் என்னென்ன? மண்ணெண்ணெய், தாவர எண்ணெய். தாவர எண்ணெய் என்ன? பயிர்களிலிருந்து எடுக்கக்கூடிய என்னென்ன? எள்ளெண்ணெய், நல்லெண்ணெய், அப்புறம் கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், அப்புறம் என்ன? ஆமணக்கு எண்ணெய், அப்புறம் இலுப்பை எண்ணெய். இதெல்லாம் என்ன பண்ணலாம்? விளக்கு எரிக்கவும் பயன்படுத்தலாம். பெட்ரோல், டீசல் இவையெல்லாம் என்ன பண்ணுறோம்? நம்ம எதுக்குள்ள எரிக்கிறோம்? பைக்கில் எரியுது, நமக்கு தெரியாமல் என்ன பண்ணுறோம்? இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனம்லாம் அந்த இன்ஜினுக்குள்ளற அந்த எண்ணெய் எரிஞ்சு தான் அந்த இயந்திரத்தை இயக்குது. சரியா? அதனால we use petrol, what is that? Kerosene, petrol and vegetable oils we are using to do this. Liquid oils. Electrical energy is also used as fuel for cooking and transporting. Electrical energy means what? மின்சார சக்தி, மின்னாற்றல். போக்குவரத்து சாதனங்களில் சமைக்கவும் எரிபொருளாக மின்னாற்றல் பயன்படுகிறது. இப்போ என்ன? எலக்ட்ரிக்கல் என்ஜின்லாம் போட்டிருக்காங்க இல்லையா? இதில் see we have electric train in which the electricity is used as fuel to run the train. Okay, now we are going to match the following. Liquid fuel, where we use in the liquid fuel we use here for our lamps. Gas fuel we use for our stove. Solid fuel we use in our country oven. Country oven is there and we use it here. Okay, computer please. Liquid fuel for lamp, gas fuel for our stove, solid fuel for our country oven. Next. Okay, evaluation portion we have come. மதிப்பீடு. Indicate whether the following statements are true or false. 1 to 7 points they are given. Solids have a definite volume. Liquids cannot flow. We can melt any substance by cooling it. Liquids can take the shape of the container. Gases have a definite shape or volume. Matter changes its states when heat is added or removed. A fuel is a substance which gives heat, energy or burning. These are all the things. Okay, first we will see solids have a definite volume. Whether it is true or false? Yes, true. Okay, right. Liquid cannot flow. No, it is false. Liquid can flow. We can melt any substances by cooling it. Definitely not. By cooling it, we will make solid, not liquid. We can melt any substance by cooling it. Is wrong. It is false. Liquids can take a shape of the container. Yes, true. Gases have a definite shape or volume. Gases have a definite shape or volume. No definite shape or no volume. Matter changes its state when heat is added or removed. Matter changes its state. Yes. When ice cubes are heated, they become what? Water. When water heats, it become
vapor. If you condense the vapor, it becomes again water. If you cool it, again the water becomes ice cubes, solid. Okay, a fuel is a substance which gives heat energy on burning. Yes, it is true. Okay, computer, see that. True, the first statement is true. Solids have a definite volume. Liquids cannot flow is false. We can melt any substance by cooling it. Okay, it is false. Liquids can take the shape of the container. Yes, it is true. And gases have definite shape or volume. No, it is false. Now, matter changes its states when heat is added or removed. Yes, true. Next one is what? A fuel is a substance which gives heat energy on burning. Yes, it is true. Okay. Now, let us go to the fill in the blanks. Evaporation. We have to fill these words in these blank spaces. Evaporation, moist, water, solid, stone, freezing. The measure of the matter is an object is called, the measure of matter is an object, in an object is called what? Mass. Am I right? Right. Let us see. Change of liquid into vapor on heating is called, change of liquid into vapor on heating is called what? Evaporation. Okay. An example for liquid is, what is that? Here it is example as given. What is? Water. The change of liquid into solid on cooling is known as, the change of liquid into solid on cooling is known as freezing. An example of solid is, come on, tell me, what is that? An example of solid is stone. Computer, please verify your answer. Mass. The measure of the matter in an object is called mass. Change of liquid into vapor on heating is called evaporation. An example for liquid is water. The change of liquid into solid on cooling is known as freezing. An example for the solid is what? Stone. Yeah. Okay. Let us go to the next exercise. Here, draw a line to match the objects and their state of matter. What is this? First one is solid. Which one is solid? Here, our coal is there and here our apple is there. Okay. Coal is solid and our apple also solid. Next one is liquid. Which one is liquid? In this side, left side, we have what? Our oil, and right side we have what? Our water. Both are liquids, isn't it? Yes. Now, gas. Here you see eruption of volcano. It erupts and smoke is coming out. So, it is gas. And from factory also the gas is coming. So, both are gaseous forms. Okay. Let us draw a line to match the objects and their state of matter. Computer, please verify your answers. Solid, that is, this one is your coal and this one is your apple. These are all solids. Okay. Next, liquid is water, liquid is oil. Next one is gas, is your volcano eruption gas, and another one is from factory. These are the gas. Okay. Let us go to the next slide. Okay. 4. Answer in a word or two. 1. There are 9 questions. 9 questions are there and you have to answer it in one word or two. Which of these is a solid? Wood or juice? Now tell me, which one is correct? Wood is solid, juice is liquid. Computer, please. Wood is solid. That is the correct answer. And juice is a liquid. Now, which of these is hard? A sponge or a glass or a cloth? Which one is hard? Come on. Is it a glass? Very good. Let us see. Glass is the
hard subject or hard solid subject. Okay, matter. What are three states of matter? Come on, what are three states of matter? First one is solid, next one is, come on, liquid, third one is gas, isn't it? Yes, solid, liquid, gas. Okay, name three substances which can be changed to liquid when they are heated. When they are heated, we can change the substance. What substance? Solid substance into liquid. What are they? One is ice cube. Okay, already we have seen, and another one is butter. Third one is wax. Wax, isn't it? Okay, let us see. One is ice cube, second one is butter, and third one is wax. In which state of matter the particles are very close to each other? Come on, tell me. In which state of matter, that is solid, liquid, gas, which one is correct? In which state of matter the particles are very close to each other? It is solid, isn't it? Yes, solid is the correct answer. What state of the matter is rain? What state of the matter is rain? State of matter what? Solid, liquid, gas. Already we have seen. What state of matter is rain? What is rain? It is water. Water is what? It is liquid. It is liquid, isn't it? Yeah, the state of matter of rain is liquid. Right? Next one. Which among the state of matter has definite size but no definite shape? Which among the state of matter has definite size but no definite shape? Okay, solid, liquid, gas. Which one is correct? We have studied about liquid, isn't it? This has definite size but no definite shape. It takes the shape of the container, isn't it? That is why it is liquid is the correct answer, isn't it? Yes. Now let us see the eighth one. What would cause a liquid to turn into solid? What would cause a solid to turn into what would cause a liquid to turn into solid? Pouring it into a container, heating it until it boils, cooling it until it freezes, keeping its temperature the same. What condition? Pouring into a container. Okay, it will not turn a liquid into solid. Next one, heating it until it boils. Heating it until it boils means what? It will become liquid. Not again, solid will become liquid. So it is not correct. Again, cooling it until it freezes. Yes. If you keep water inside a fridge, okay, refrigerator, it will cool and become a ice cube, solid, isn't it? Keeping its temperature the same. If you keep the temperature the same means what? Nothing will happen. Liquid will remain liquid, solid will remain solid, and gas will remain gas. Okay, that's why cooling it until it freezes is the correct answer. Computer, yes, it's also showing correct. What are some properties of pencil? What are some properties of pencil? Okay, what are they? It is a solid. Okay, it has mass, it has weight, and it has what? Other things also it has. Let us see. Computer, please help us to get the answer. Pencil is a solid matter. It has a mass, it has volume, and occupy space. Okay, find me. The fifth one is find me liquid, water, wood. These are all the things. State of liquid, water, wood. They have given. I am a 5-letter word. I am an essential need for your life. I remain in all the three states of matter. Who am I? Who am I? Yes, it is water. Water remain in all the three states. All the three states of matter. What is that? If you freeze the water, it will become ice cubes. Ice cubes are solid. If you heat the ice cubes, it will become water. It is liquid. If you again heat, it will become what? Water vapor, that is gas. Okay, now I am a solid. I am obtained from the trees.
I am useful for heating. Who am I? It is here. What is that? Wood. What is that? It is wood. I am one among the three states. I have loosely arranged particles. I become vapor on heating. Who am I? I am one among the three states. Okay. I have loosely arranged particles. I became vapor on heating. Who am I? Yes, it is again a liquid state. Yes, indeed, a three state. It is a liquid state of this one is liquid. If you heat a liquid, what it do? It is loosely arranged. It has loosely arranged particles. It become vapor on heating. This is liquid. Okay, let us go to the answer. Computer, please verify your answer. This is first one is water. Next one is wood. Next one is wood. Third one is water. Sorry, it is liquid. Okay, it is water is also a liquid. Okay, now we will write because it has given the answer here as liquid, isn't it? That is why we have to write the correct answer. Yes. Now we will write this. It is water also correct, but liquid is the correct answer. LIQUID is the correct answer. Okay. Now let us go to the next. Describe the word in one sentence. There are 5 things they have given: solid, liquid, melting, evaporation and freezing. Solid, we are going to describe it. Solid is rigid, having fixed shape, fixed volume, isn't it? Next one is liquid, loosely arranged. It is not solid, it is not rigid, it is loosely arranged. Okay, flow all sides, has fixed volume but has no fixed shape. It will occupy the shape of the container. Okay, what is melting? Melting is change of solid state to liquid state. Change from solid state to liquid state. Okay, next one is evaporation. Evaporation is what? Again, it is change of liquid state to vapor state. Change from liquid to what? Vapor state. Next one is freezing. Here it is what? Change from liquid state to what? Solid state. Computer, please help us whether our answer is correct or not. Solid is rigid, having fixed shape and fixed value. Liquid is flows all side, has fixed volume and having no fixed shape. Okay, it is loosely arranged, isn't it? Yeah. Melting is change from solid state to liquid state. Evaporation is change from liquid state to vapor state. Freezing is change from liquid state to solid state. Okay, this you have to understand, right? Next is which change of state is taking place in each description below. Use these words: freezing, evaporation, condensation, melting. See there, it is already we have given freezing, evaporation, condensation, melting. An ice cube turning into water. What is it? It is from solid state to liquid state. So it is melting. Okay, next one is water turning to ice in a freezer. Ice in a freezer, from liquid state to solid state. Turning ice, water turning ice, liquid to solid. So it is freezing, isn't it? Next one, change of liquid into vapor on heating. Change of liquid into vapor on heating. Liquid from liquid to vapor stage is evaporation. Evaporation is there. Next one is a bathroom mirror misting up. A bathroom mirror misting up is condensation. Okay, computer, whether our answer is correct or not, let us. Yes, melting, freezing, evaporation and condensation. Okay, we have done it. Okay, you have done it. Okay, next go to the slide is. Thanks for watching our videos. We have uploaded the following videos in your YouTube on this subject. We provide the links here for your reference and perusal.
Unit 1 My Body Part 1, this is the link, and My Body Unit 1 My Body Part 2, the link is here, and Unit 1 My Body Part 3 also is here. Unit 2 States of Matter Part 1, and now I have seen States of Matter Part 2. You can click here and see the Part 1, Part 2, Part 3, like that you can see. Okay, this is from Crescent Nursery and Primary School, Tanjore. Please subscribe our channel and press the bell button too. Okay, thank you. Please subscribe our channel and press the bell button too. Thank you.